எதுக்கு இந்த மாதிரி தாடி வளர்த்தேன்னு கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய காதலி இன்று என் மனைவி, அவள் என் கன்னத்தில் முத்தமிட்டால் அவள் முத்தமிட்ட இடத்தை தென்றல் கூட தீண்ட கூடாதுன்றதுக்காக வேலியாதாயா நான் இந்த தாடி அமைச்சிருக்கேன்னு சொன்னாரு. இந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம். இதுக்கு மேலே நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நடுவருக்கு ஒரு முறை சொன்னாலே கற்பூரம் மாதிரி எங்க நடுவர். எது மாதிரி? கற்பூரம் மாதிரி. ஒரு முறை சொன்னாலே பிடிச்சி பாரு ஐயா, பாதி திருப்பி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எழுதுறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இப்போ காதலர்களுடைய நிலைமை, காதல் திருமணத்தினுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தினுடைய புனிதம் அது எந்த அளவுக்கு இருக்குது? இவங்க பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை ஃபோர்ஸ்ட் மேரேஜ்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ்ட் மேரேஜ்னா கட்டாய கல்யாணம். கட்டாய கல்யாணம் கிடையாதுங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணம். நிச்சயமா 1000 முறை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அது 1000 பொய் சொல்லி கிடையாது. 1000 முறை பெண் வீட்டார் பிள்ளை வீட்டாரிடமும் பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாரிடமும் போய் சொல்லி கலந்து ஆலோசிச்சு தீர விசாரிச்சு பண்ணக்கூடிய திருமணம் தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். யாரும் மாய் படத்தை பார்த்துட்டு, மாய் படம் பார்த்துறீங்கல்ல, அம்மா மாய் என்ன வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாவி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர் எல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சர்ன்னு போயிடுவாங்களே.